இறைவன் தரிசனம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் ஸ்ரீ சௌந்தரவல்லி சமேத ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் ஆலயம், சுந்தர பெருமாள் கோயில் ஆகும். இது சுந்தர சோழ விண்ணகரம் என்று சோழர்கள் காலத்தில் அழைக்கப்பட்டு பின்னர் பெருமாளின் பெயராலேயே சுந்தர பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இது கும்பகோணத்திலிருந்து தஞ்சை செல்லும் வழியில் சுவாமிமலைக்கு அடுத்த சுந்தர பெருமாள் கோவில் என்ற சிறு கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஊரானது கும்பகோணத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயமானது உள்ளது. இந்த ஆலயத்தின் பெருமாள் ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் 5 நதிகளுக்கு இடையில் காட்சி அளிக்கின்றார். 5 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் உள்ளது. இன்று இந்த கோயிலின் கும்பாபிஷேகம் மற்றும் தல வரலாற்றை நேயர்களுக்கு வழங்குகின்றோம். இது சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலம். இறைவன் சௌந்தரராஜ பெருமாள் வரப்பிரசாதி ஆவார். நம் நேயர்கள் அனைவருக்கும் இறைவனை தரிசித்த பலனும் கும்பாபிஷேகம் கண்ட புண்ணியமும் கிடைக்க வேண்டுகிறோம். இந்திரன் முனிவரின் சாபத்தினால் குஷ்ட நோயினால் அவதிப்பட்டான். பின் இந்த நோயிலிருந்து விடுபட பூலோகம் வந்து இந்த தலத்திற்கு வந்து வன்னி மரத்தின் அடியில் விஷ்ணு பகவானை நோக்கி தவம் செய்கிறான். தவத்தின் ஒரு பகுதியாக பூசணிக்காயை பிராமணர்களுக்கு தானம் செய்கின்றான். ஒரு நாள் அந்த பூசணிக்காயை தானமாக பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பிராமணரும் கண்ணில் தென்படவில்லை. அவனது கடுமையான தவத்தினை கண்டு மகிழ்ந்த விஷ்ணு பகவான் தானே பிராமணராக மாறி அந்த பூசணிக்காயை இந்திரனிடமிருந்து தானமாக பெற்றுக்கொள்கிறார். உடனே இந்திரனின் நோய் நீங்கியது. அதனால் ஆனந்தமடைந்த இந்திரன் பெருமாளுக்கு கோயில் ஒன்றை கட்டினான். அதுவே இந்த ஆலயம் ஆகும். சாபம் நீங்கிய இந்திரன் மறுபடியும் தேவலோகத்தின் அதிபதியாகவும் ஆனான். இங்கு காட்சியளிக்கும் பெருமாளின் பெயராலேயே இவ்வூரானது அழைக்கப்படுகிறது. அழகர் மலையில் உள்ள கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாளை கருப்பண்ண சுவாமி காவல் காப்பது போல் இங்கேயும் கருப்பண்ண சுவாமி பெருமாளை காவல் காக்கின்றார். அங்கு அவருக்கு தனி சன்னதி உண்டு. ஆனால் அவருக்கு இங்கு தனி சன்னதி இல்லை. அவர் ஆண்டாள் சன்னதியில் மேற்கு நோக்கிய சுவற்றில் இருந்து பெருமாளை காவல் காக்கின்றார். அதனால் இங்கு விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இங்கு கருப்பண்ண சுவாமிக்கு மற்ற தெய்வங்களுக்கு செய்விக்கும் நைவேத்தியமே அவருக்கும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் கொடி மரத்திற்கு பதிலாக ஒரு தூணானது கொடிமரமாக உள்ளது. அருகில் கருடாழ்வார் சன்னதி உள்ளது. கர்ப்பகிரகத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் காட்சி அளிக்கின்றார். உற்சவர் தோற்றமும் மிக அழகாக உள்ளது. தெற்கில் சௌந்தரவல்லி தாயார் சன்னதியும் வடக்கில் ஆண்டாள் சன்னதியும் உள்ளன. தொழில் உள்ள தடைகள் நீங்க நாம் இங்குள்ள நரசிம்மர் சன்னதியை வழிபட்டால் நம் தடைகள் நீங்கும். விஸ்வக்சேனர் ஆழ்வார்கள் சன்னதி மற்றும் கிருஷ்ணன் ஆஞ்சநேயர் சன்னதி ஆகியன மண்டபத்தின் அருகில் உள்ளன. பெருமாளை நாம் பூசணிக்காய் கொண்டு வழிபட்டால் நம்முடைய நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பது திண்ணமான நம்பிக்கை ஆகும். திருமண தடை நீங்க சௌந்தரராஜ பெருமாளுடன் காட்சியளிக்கும்
அன்னை சௌந்தரவள்ளி தாயாரை வழிபட திருமணம் விரைவில் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்க சௌந்தரவள்ளி தாயாருக்கு வளையல் வாங்கி சாத்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த சுந்தரராஜ பெருமாள் திருநாகேஸ்வரம், ஒப்புளியப்பன் கோவில், மதுரை கள்ளழகர் கோவில் ஆகிய கோயில்களில் விஷ்ணுவுக்குரிய அபிமான கோயிலாக கருதப்படுகிறது. கும்பாபிஷேகம் நடைபெற்ற யாகசாலையின் பகுதியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயமானது கும்பகோணத்திலிருந்து தஞ்சை செல்லும் புகைவண்டி தடத்தில் அருகிலேயே அமைந்துள்ளது. யாகசாலையை சுற்றி கண்டு கொண்டிருக்கிறோம். பெருமாள் நின்ற கோலத்தில் மிக அழகாக ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் நமக்கு காட்சி கொடுக்கிறார். கோயிலின் பிரகாரத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறோம். நந்தவனங்களுடன் கூடிய பிரகாரம் அழகுற அமைந்துள்ளது. இது சோழர்களால் கட்டப்பட்டு பின்பு நாயக்க மன்னர்களாலும் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று உள்ளது. இந்த கும்பாபிஷேகத்தை நேயர்களுக்கு வழங்குவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கோயிலின் வாயிலில் விநாயகர் சன்னதியும் உள்ளது. சௌந்தரராஜ பெருமாளை வந்து வணங்குவோம். அனைத்து பலன்களையும் பெறுவோம். நன்றி, வணக்கம். நமது சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆலயத்திற்கு ஏராளமான பேருந்து வசதிகள் மற்றும் ஆட்டோ, கார் வசதிகள் உள்ளன. நன்றி, வணக்கம்.